அப்படி இருக்கு நான் சொல்லவா? நான் சொல்லித்தான் ஆகணுமா? கணிகர் வீதியில் தாசி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து மோகனா 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 என்று பெயர் பற்றிய வித முறையில் அவள் திறப்பட வயது இருந்தாலே மனசுல இந்த ஊருக்கு 8 மணிக்கெல்லாம் வந்து பொண்ணான கழுத்து பூ மேல கண்ணாக வச்சு சத்தியமா சொல்றேன், இது வரைக்கும் ஒரே ஒரு கிராய்க்கு கூட அட்டன் பண்ணல, ஒரே ஒரு ஆம்பளை கூட நான் பாக்குறேன். என்னம்மா இந்த ஊர் ஒரு ஆம்பளை வரல என் பொழைப்பு என்னமா ஆகுது சொல்லுங்க பாக்கலாம். இந்த ஊர்ல பெண்களை விட ஆண்கள் அதிகம்னு சொல்லி இருக்கிறாங்க. இங்க வந்து பார்த்தா ஆம்பளைகளும் அதிகமா தான் இருக்கிறீங்க. சரி சரி, எத்தனை நாடு இருக்குது, எத்தனை அப்படி போய் போய் இந்த ஊர்ல குடி வச்சுட்டு போனார் பாத்தியா என் மாமே. என் மாமனை சந்திக்கிறேன். யாராருக்கு என்னென்ன கிராக்கி வேணும்னு என்கிட்ட வந்தா எல்லா கிராக்கும் கிடைக்கும். ஆனா வெளிநாடு போய் இப்பதான் வந்தேன். சரி, இந்த ஊர்லயே குடி வச்சுட்டு போட்டேன். போகனாவே என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, எப்படிதான் இருக்காங்க ஒண்ணுமே தெரியல.
அவதான் கூப்பிட்டு பார்க்கலாம். கண்ணாடி போட்டு தெரியல யாருக்கு யாரையா கை காட்டுற யாரு மாமா வந்துட்டல நீ அழுவே கூடாது அழுவாத அழுவாதம்மா நீ அழுத நானும் அழுவேன் நீ எத்தனையோ நாடு இருக்குது எத்தனையோ ஊர் இருக்குது எத்தனையோ கிராமம் போய் இந்த ஊரை பார்த்து என்ன வேலை செய்ய எங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு கிராய்க்கு கூட வரல மாமா. ஒரே ஒரு கிராய் கூட வரல. இந்த ஊர்ல பெண்களோட ஆண்கள் தான் அதிகமா இருக்கிறீங்கன்னு சொன்னீங்க. ஆமாமா எவ்வளவு சத்தியமா சொல்றேன் பொழைப்பே ஆவலே பொழைப்பே ஓடல. ஆமா மாமா இந்த பாருங்க என்னமா வெளிநாட்டுல இருந்து வந்தீங்களே வெளிநாட்டுல இருந்து வந்தீங்களே. ஆமாமா போகல நம்மளுக்கே காத்துப்பட்டு இருப்பா அவளுக்காச்சும் ஏதாச்சும் கையோட கிராய்க்கு அடிச்சுட்டு போலான்ட்டு கையோட ஏதாவது புடிச்சிட்டு வரீங்கன்னு பார்த்தா வெத்தலை பாக்கு பெட்டி எடுத்துட்டு விசிறி ஒண்ணு எடுத்துட்டு விசிறிக்கிட்டு வரீங்களே. ஹாயா உங்களுக்கு மனக்காவலியாவே இல்லையா? நீ வேற ஏமா நான் வெளிநாடு போனேன்ல வெளிநாட்டு கிராய்க்கு எல்லாம் தமிழ்நாட்டு கிராய்க்கு விரும்ப மாட்டாங்களாமா. என்னது? ஆமா ஆமா தமிழ்நாட்டு கிராய்க்கு விரும்ப மாட்டாங்களாமா. வேணான்றாங்க. வெளிநாட்டுக்கார பசங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் சொல்லுமா. வீடியோ எடுத்து அவங்களுக்கு போய் சென்ட் பண்ணுங்க. யாருன்னா சொன்னா சொல்லட்டும் நான் சொல்றேன் எல்லாம் போய் பாருங்க. சொல்லுமா. தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த மோகனை ஒன் டைம் அட்டெண்ட் பண்ணி பார்க்க சொல்லுங்க. ஒரே ஒரு டைம். ரெண்டாவது இங்கிருந்து போகவே மாட்டாங்க. ஏன்னா யாருக்கு எப்படி எப்படி கம்பெனி கொடுக்கும் எப்படி கம்பெனி கொடுக்கும். ஐயோ எனக்கு தெரியாதா ஊர் பாத்துன்னு தொழிலே பேர் போட வேண்டிய இந்த மோகனா அப்படி இருக்க பொழுது இந்த ஊர்ல இருக்க ஆம்பளைங்களா என்கிட்ட வர்றதுக்கு தயக்கப்படுறாங்க அச்சப்படுறாங்க வெக்கப்படுறாங்க. ஏமா இந்த ஊர்ல எதுக்காக ஒண்ணு புடி வச்சேன். இந்த ஊர்ல எவ்வளவு வாலிபர்லாம் இருக்கிறாங்க. வாலிபா இல்ல ஃபுட்பால். ஓ வாலிபரா? வாலிபர்மா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தர் நம்பர் கொடுத்தா ஒரு நாளைக்கு ஒருத்தர் அப்படியா சொல்றீங்க? நீங்க இப்பதானே சொல்லிருக்கீங்க வந்து போய் அந்த வேலையை செய்யறேன். நான் யாருன்னு தெரியல மாமா. சில பேருக்கு வயசானவங்களுக்கு தெரியுதோ இல்லையா அறியாத பசங்களுக்கு எல்லாம் தெரியணும் மாமா. ஓஹோ அறியாத பசங்க தெரியணும். எனக்கு பிஞ்சுங்களா ரொம்ப பிடிக்கும். அறியாத பசங்க கூட வயசானவங்க தான் எல்லாம் உன்னை பிசுக்கு பிசுக்கு பாக்குறாங்க. எப்படின்னா ஒரு பெரிய பேனர் ஒன்று அடிக்க போறேன். பெரிய பேனர் வீதியில் தாசி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்தவள் மோகனா தாசி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்த தாசி கோயில பேர் எடுத்து சொல்லிட்டு ஒரு பேனர் ஒன்று அடிச்சு அந்த பக்கம் உன்னுடைய ஸ்டில்லி இந்த பக்கம் என்னுடைய ஸ்டில்லி அந்த பக்கம் உன்னுடைய போன் நம்பர் இந்த பக்கம் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் ரெண்டு ஒண்ணுதான். கொஞ்சம் ஸ்டைலா இருக்குன்னு சொல்றேன் மாமா. சரிம்மா சொல்லுமா. மாமா அப்படி பண்ணிட்டு இந்த ஊர்ல ஒரு பேனர் ஒன்று அடிச்சு ஒரு பெரிய பேனர் அடிச்சிட்டு ஒண்ணே இவங்களுக்கு இந்த தாசி மட்டும் தான் தெரியும். ஆமா வெறும் பசங்க வெறும் கை வீசிட்டு வந்துட்டாங்க. என்ன பண்றது? சொல்ல முடியாதுமா. சும்மாவே அலையறானுங்க. அந்த மாட்டு வளன்னு சொல்ல முடியாது. ஓசியே ஒலி காட்டுறான்ட்டு வந்தாலும் வந்துருவாங்க. இவங்களுக்குலாம் ரேட்டு சொல்லிட்டு போயிடுறேன். ஆமா ஆமா சொல்லு. சின்ன சின்ன பசங்களாம் வந்தாங்கன்னா அறியாத பசங்களாம் வந்தா இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்களாம் ஓ மை காட் அவர் அப்பதான் பாத்தீங்கன்னாங்கறாரு. மிலிட்டரி மாமா மிலிட்டரிக்கார மாமா வந்திருக்காரு. ஆமா ஆமா பக்கத்துல ஏபி ஆபீஸ்கார வந்திருக்காரு. கரண்ட் வெச்சுவாரு அப்புறம் கம்முனு கரண்ட்க்கே கரண்டா? அம்மா மாமா அப்படியே இந்த ஊர் இளைஞர்களுக்காக ஒரு தனி ரேட்டு. இளைஞர்களுக்காக தனி ரேட்டு 100 200 300 400 500. ஓ கம்மி ரேட் தான். மனசாட்சி பிரகாரம் தொழில் செய்யணும். ஆமா நமக்கு மனசாட்சி இருக்கு மாமா. மனசாட்சி படி தொழில் செஞ்சாதான் மனசு நிறைவா இருக்கும். மனசு நிறைவா இருக்கும். ஆமா அறியாத பசங்க அந்த ரேட்டு வயசான கட்டிங்களா வயசான கட்டிங்க நாடகம் போடுமா எல்லாம் வயசானவங்க தான் அறியாதவங்க அவங்களாம். இந்த மாதிரி வயசான கட்டிங்களா வந்தாங்கன்னா வயசான கட்டிங்களா 1000 2000 3000 4000 5000 குறைவா சத்தியமா நான் போகவே மாட்டேன். வேலையா இருக்குது. அறியாத பசங்க வந்தா
வந்தா கூட வருத்தம் தெரியாது போர்த்தம் தெரியாது வந்து விழுற மாதிரி விழுவானுங்க எழுந்து ஓடுற மாதிரி ஓடி போடுவாங்க வந்து வீந்த மாதிரி வீந்து எழுந்து ஓடி போடுவாங்க வயசான கட்டிக்கலாம் கிழக்க வெளுத்தால வெளுக்குமே ஒழிய பாய் மாட்டி வந்து போக மாட்டாங்க இவளை எழுத பார்க்க மாட்டாங்க ஏகத்துக்கு ஆளு இல்லை இங்கே கவுந்து இருப்பாங்க அவரு கை காட்டல அப்படியே வாடுறாரு மனுஷா கை காட்டுறாரு அவரு அப்படியே கரும்பு மாமா முள்ளு குத்தம் கம்னு ஒரு மேடம் மேய்ச்சி எடுத்துருவாரு கம்னு போ சரிங்க மாமா போலாம் இந்த பாருங்க என்னம்மா ரேட்டு சொல்லிட்டேன் சரிம்மா போய் நான் காத்திருக்கேன் சரிம்மா கிராக்கி இப்படி இருக்கு உன்னுடைய கடமை ஏமல்ல கிராக்கிங்களை அட்டன் படுத்தி என்னுடைய கடமை வெளியே போய் பார்க்கலாம் முதல்ல போன பாக்குற மாதிரி நாளையே பாத்துங்கிறான் யாரா நீ இன்னும் ஆண்ட மாதிரி முடிச்சுக்கிறா ஓ எந்த ரெண்டே ஆண்ட வெட்டிருந்தேன் ஆண்ட வெட்டிண்டா எல்லாரும் மேல பிரிபிரியா போறாங்க பிரிபிரியா வராங்க எங்க போறீங்கன்னு கேட்டேன் தாசி மோகனை விட்டு போறாங்க சொன்னாங்க அவங்க பின்னாடி நானும் வந்துட்டேங்க என்ன நடக்குதுயா சரியா அவங்க வந்தாங்க அவங்க பின்னாடி வந்தது வந்துட்டா சரி பணம் எவ்வளோ தந்துக்கிறா என்ன பணம் வாய போடுறோம் பாவியா ஏய் எவன்டாவா இங்க வரவங்க எல்லாம் பணத்தோட தான் வரணும் இது அப்பேற்பட்ட இடம் ஆமா ஒரு நைட்டுக்கு எவ்வளோ ஒரு நைட்டுக்கு 1000 படம் என்னடா அம்மாவா தூக்கி வைக்கிறா ஏய் ஒரு நைட்டுக்கு 1000 படம் அதுவே உன் கம்மியா தானே சொல்லிக்கிறேன் ஒரு நைட்டுக்கு 1000 கூட அம்மா கூட மாட்டேங்கிறாங்க ஏய் 1000 படம் ஒரு நைட்டுக்குன்றா அது கம்மியா கிடையாது அது கம்மிலாம் கிடையாதுடா சரி நான் ஒரு நைட்டுக்குள்ள என்ன பண்ண போறேன் ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ ஒரு மணி நேரத்துக்கு அட பாய் அப்படி கேட்டா நான் சொல்லிட்டு போறேன் சரி ஒரு 500 ரூபா கொடுறா டேய் என்னடா பாதி நானு நினைக்கிறியாடா டேய் பாதி சொல்றா ஏய் அதுக்கு மேல கட் பண்ண முடியாது சரி நான் ஒரு மணி நேரம் தான் என்ன பண்ண போறேன் 4 மணி நேரத்துக்கு எவ்வளோ 4 மணி நேரத்துக்கு அட பாய் அப்படி கேட்டா சொல்லிட்டு போறேன் ஒரு 300 ரூபா கொடுறா ஒன்னும் செயல்பட்டு வர மாட்டேன் கீழே வந்துட்டோம்னா அங்கேயே கீழே சரி 4 மணி நேரம் என்ன பண்ண போறான் 5 நிமிஷத்துக்கு எவ்வளோ 5 நிமிஷம் என்னடா பண்ண முடியா நீ டேய் 5 நிமிஷம்ன்ற டேய் ஒரு 150 ரூபா கொடுறா டேய் போதும் டேய் என்னடா நீ ஒன்றும் சரிப்பட்டு வர மாட்டேன் என்னடா என்கிட்ட பணம்லாம் கிடையாது நானே கூலி வேலை செஞ்சு போச்சு கிடக்குறேன் கூலி வேலை செய்யற ஒரு பொண்ணு பொருளா ஐயா பாய் என்ன தெரியல பொன் கொண்டு வந்து போகுது சரி ஏறா ஏறா நான் பொருள் தான் பார்க்கலாம் என்னடா சோம்பே தோணுதா அதுக்கு எம்ம நாள் வர முடியுமா அம்மனா அட்ஜஸ்ட் பண்ணி அனுப்புடா ஏய் கண்ணியடி பையா காலங்காட்டி சொம்புக்கு எப்படிடா கவனிப்பாங்க டேய் காலம் கராய்க்கு விட்டீங்கன்னு வச்சுக்கோ கட்சி வரைக்கும் ஒரு கராய் கூட வராது ஏய் அது ஒன்றும் உனக்கு பொருளா தெரியலையா அப்ப கூட சொம்புக்கு எப்படிடா கவனி அவடா முதல்ல பொண்ணு சோதா இருக்குமா ஏட்டியா கரியா இவ காலையில காட்டி வரும்போது சொம்பே தோணுகிறான் பொண்ணு சோதா இருக்குமா ஏய் ஒண்ணு மட்டும் பார்த்தா இந்த இடத்துல அப்படியே சொக்கி கீழே விழுந்து அப்படியே பொண்ணு காட்டு கூட எப்படிடா டேய் சொம்பு கவனிப்பாங்க டேய் உனக்கு 2 ரூபாய் கம்மிச்சு தரண்டா 2 ரூபாய் கம்மிச்சு ஏன்டா அவ்வளோ அதிகமா கொடுக்குறீங்க கம்மியா போதா டேய் வர மாட்டேன் வர சொல்றேன் பொம்மையாவது நான் வாங்கி போமா அப்படி எனக்கு அது வேணும் நான் போன வாட்டி வந்து பார்த்து போயிட்டேன் அதை ஏன் கொட்டை அவ்வளோதான் வாயப்பா நீ ஒன்னா அம்மா அடை பிடிக்கிறாங்க போன வாட்டி மழை வந்து ஒண்ணுமே பார்க்க முடியும் கை நீட்டா
பாருமா அவருக்கு குசு வருது. ஏமா கிரேன் கத்திருந்தல கிரேன் வந்துக்குது வெளியே அவங்க வெளியே தான் வெயிட் பண்றான். அவன் வந்தவன் பணம் எடுத்துட்டு வரல. ஒரு பொருள் ஒன்று எடுத்து வந்துக்கிறான். பொரியல ஆமா நல்லா பெருசா இருக்குமா? என்ன சொல்றீங்க? சரி ஆமா காட்டுங்க. நான் பாக்குறேன் அந்த பொருளா பாருமா. ஏமாமா என்னமா எவனோ சொம்புக்கலாமா போவா? என்ன பார்த்தா என்ன எந்த மாதிரி தான் தெரிஞ்சுக்கிறீங்க? சொம்புகிறாக்கி அட்டன் பண்ணவே மாட்டாமாமா. இந்த பாருங்க அவன் எடுத்துட்டு வந்தான சொம்பு ஒரு வெள்ளி சொம்பாச்சு எடுத்துட்டு வந்திருக்கும், ஒரு பித்தளை சொம்பாச்சு எடுத்துட்டு வந்திருக்கும், ஒரு வெண்கல சொம்பாச்சு எடுத்துட்டு 10 பைசா. ஏமா காலையில காட்டி வந்த கிராக்கி வரக்கூடாது. அம்மா இந்த சொம்புக்கு எவ்வளவு கவனிக்க. சரி நீங்க என்னவா சொல்றீங்க? முத கிராக்கி விட்டுட கூடாது. ஆமா சொல்றேன் கேட்காத இருக்காது. சரிங்க மாமா கவனிச்சு நான் உள்ள வைக்கிறேன். என்ன குழந்தை அவசரப்படாத. என்னால கவனிக்க முடியாது. கதையை மாத்துப்பா. நான் மட்டும் அப்படிதான் நீதான் மாட்டேன். சரிடா சந்தோஷமா இருக்கலாமா? நீ பூவே வந்தா ஆடுனா பாடுனா சந்தோஷமா இருந்தான். சரி அவனுக்கு நல்ல விதமா சுகத்தை கொடுக்கலான்னு பார்த்தா படுகை விரிச்சு பூ உருவி போட்டுட்டு இப்ப குவார்டேஷன் தூக்கிருக்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் என் மாமே. யோ மாமா, ஓ தவண்டமா என்னையா உன்ன கூட
பெரிய ரோதனையா போச்சு. என்னம்மா பண்ணிட்டான் என்னையா கிராக்கி பிடிச்சிருக்கிற? என்ன கவனிச்சனே வந்த மாமா அவன் இருக்கிற வெறி பார்த்தா எனக்கு திருச்சி நாயாம போக மாட்டான் போல நான் நினைச்சேன். ஆமா ஆமா எப்படி கொட்டேஷன் நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது மாமா. நல்லா ஒயிட் பார்ட்டியா எனக்கு நல்ல கம்பெனி கொடுக்குற மாதிரி ஆள் பிடிச்சிருவா. நான் அவரையே கூட்டு வந்து விடுறேன். கம்மியாட்டி போய் இதுக்கடா கால காட்டி சொம்பு ஏய் தூங்கிறான் பாருப்பா. நல்லா துணி விச்சு போட்டு அந்த பொண்ணு போயிட்டாடா. நீ தூங்கிட்டா நானா பண்றேன். டைம் முடிஞ்சிருச்சா? வீட்டுக்கு போலாம். டைம் ஆடுதான் வேலைங்க. தூங்கிட்டா என்ன பண்றது? என்று கிளம்பு. ஓ ஆமா ஒண்ணு பண்ணல. டேய் சோம்புடா டேய் சோம்புடா குடுங்க போடா. ஐயோ சோம்புல டேய் யார் யார் மக்களா ஓயே யாரடா சாக்கில கால் கழுத்து சொம்பு எந்த பர்பங்கடா இது? அட பாவியா அட பாத்து போய் வந்து கால் கழுவுறானு பாத்தா சாக்கில சொம்பு காணமே. ஏய் சொம்பு எத்து போன மட்டும் சொம்பு எத்தாந்து சாக்கில வைக்கல. மக்களா ஓய் போய் இருக்கிற மாதிரி அறுத்துறவன் எவன்டா சொம்பு எத்து போனவன்? எத்தங்கடா சொம்பு? ஐயோ சொம்பு கால பாத்து ஏய் அவன் கை வாஜே நிக்கறான் நாட்டங்க அப்படியே ஏடா டேய் பாத்துல போற சொம்படா எத்துன வந்தா அத்தவங்க கை தொட்டு வாங்குனடா டேய். ஐயோ டேய் கையைடா டேய். ஏய் கைவாத நின்னுடா கைவாத நின்னுடா நான் என்ன பண்றது? நீ பாத்துல போற சொம்பு எத்துன டேய். சொம்பு குடு கம்மியாடி போய் சொம்பு குடு இப்பதான் சொம்பு கிராக்கி போட்டு ஏதோ கிராக்கி வந்து போகுது. சரி அந்த கிராக்கி நான் போய் பார்த்துடலாம் முதல்ல. ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா. ஐயா நீங்க யார்? எந்த நாட்டை சேர்ந்தவர்? யார் என்பது அவசியம் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டுமா?